தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்து அதையும் தமிழ்த்தாய் வாழ்த்து எல்லா அரசாங்க நிகழ்வுகளையும் பாடணும், முதல்ல அதை பாடணும் கொண்டு வந்தது முத்தமிழறிஞர். அது முன்வரிசையில் திரிசாவும் 3வது வரிசையில் தமிழ்த்தாயம் வச்சதெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் உரிமையோட போராடி வந்தவங்களுக்கு தானே அந்த அருமை தெரியும். அதுக்கப்புறமா எல்லாரும் சொல்றாங்க, ஐயா 3வரிசையில் திரிசா வரக்கூடாதுயா, 3வரிசையில் தான் ஐயா தமிழ்த்தாய் வாழ்த்தணும், திரிசாவை பின்னாடி போடுங்கயா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு இல்லை அடுத்த நிகழ்வுல நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும் அப்படின்னு இந்த சிலுண்டுகள்லாம் சொல்லிச்சு. கடைசியில் பார்த்தா எங்கோ ஒரு காலேஜ், அங்கே நன்றி சொல்கிற கூட்டம், அந்த கூட்டத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து அங்கே போய் பாடினாங்க. சரி, அது போட்டும். இப்போ இங்கே சோவியாரன்ட்டு சொன்னேன், அனுபவிச்சு தானே ஆகணும். சில இதை நல்லதாவ பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, இதெல்லாம் பார்க்கணுங்கிறது ஒரு விதி. அவருக்கு விதி மேலே நம்பிக்கை இல்லை.